இரண்டு கரங்களை நெஞ்சோடு வைத்து கண்களை மூடி நமது எல்லா கவலைகளையும் இயேசுவுக்கு அர்ப்பணிப்போம். நாம் வெளியே சிரிக்கின்றோம், மனதுக்குள்ளே அழுகி கொண்டிருக்கின்றோம், அழுது கொண்டிருக்கின்றோம். வெளியே சிரிக்கிறோம், மனமெல்லாம் உடைந்து சோர்ந்து போயிருக்கிறது. ஆம்பரியமார்களே, சோர்ந்த உள்ளங்களுக்கு புத்துயிர் தருகிறவர் வந்திருக்கின்றார். நைந்த நெஞ்சங்களை காப்பாற்றுகிற இயேசுவிடத்தில் நம்முடைய பாரங்கள், கண்ணீர், கவலைகளை ஒப்படைப்போம். கஷ்டப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் இடத்தில் வாருங்கள் என்று சொன்னாண்டு அழைக்கின்றார். அவரிடத்தில் நம்முடைய பாரங்கள், சுமைகள், எல்லா மனக்காயங்கள், உள்மனக்காயங்கள், எல்லா வேதனைகள், கண்ணீர்கள், புலப்பங்கள் எல்லாம் இயேசுவின் பாதத்தில் வைப்போம், ஒப்புக் கொடுப்போம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய தூய நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு இந்த சமூகத்தில் வாழ்த்து பெறுவாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு சமயம் டிவைன் தியான இல்லத்தில் ஒரு அற்புதமான சாட்சியை நான் கேள்விப்பட்டேன். எங்களுடைய குருவானவர் சொன்னது, திரளான ஜனங்கள் வார வாரம் சாரையாக மந்தையாக டிவைன் தியானத்துக்கு வருகின்றார்கள். அவர்கள் சனிக்கிழமை வருகின்றார்கள், ஞாயிற்றுக்கிழமை தியானம் தொடங்குகிறது, அடுத்த வியாழன் வெள்ளிக்கிழமை அவர்கள் திரும்பி போய்விடுகிறார்கள். 7 மொழிகளிலே தியானம் நடைபெறுகிறது. மலையாளத்தில், தமிழில், இங்கிலீஷில், ஹிந்தியில், கன்னடாவில், கொங்கணியில், தெலுங்கில், இப்படி 7 மொழிகளில் தியானம் நடைபெறுகிறது. மக்கள் வருகிறார்கள், திரும்பி போகிறார்கள், மக்கள் வருகிறார்கள், திரும்பி போகிறார்கள். அந்த சூழலிலே ஒரு வட இந்தியாவிலிருந்து வந்த ஒரு சன்னியாசி, பிற மதத்தை சார்ந்த ஒரு இந்து மதத்தை சார்ந்த ஒரு ரிஷி, ஒரு சன்னியாசி, ஒரு குரு இங்கே என்ன நடக்கிறது என்று பார்க்க வந்திருக்கிறார். வந்து எங்களுடைய டைரக்டர் ஃபாதர் பனக்கில் ஜார்ஜ் இடத்தில் ஒரு வாரம் நான் இங்கே தங்க விரும்புகிறேன் என்று சொன்னார். அவர் சந்தோஷமாக அந்த குருவை வரவேற்றார். அப்படி ஒரு வாரம் அங்கே உட்கார்ந்து பார்த்தார். அடுத்து ஒரு வாரம் பெர்மிஷன் கேட்டு இருந்தார். இப்படியாக அவர் அந்த 3 மாதங்கள் அவர் வந்து போகவே இல்லை, டிமைனில் இருந்துட்டார். 3வது மாதத்துக்கு பிறகு ஃபாதர்கிட்ட போய் நன்றி சொல்லணும்ல, 3 மாதம் அங்கே இருந்திருக்கார்ல. அவர் வட இந்தியாவுக்கு போகிறார். போகும்போது நன்றி சொல்ல எங்கள் ஃபாதர்கிட்ட போயிருக்கார். ஃபாதர் கேட்டிருக்காரு, சரி சாமி போயிட்டு வாங்க, 1 வாரத்துக்கு வந்தீங்க, 3 மாதம் இங்கே இருந்துட்டீங்க, இங்கே வந்த பிறகு உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருக்குதா, இதை பற்றி, இந்த தியானத்தை பற்றி ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களான்னு கேட்டிருக்காரு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த குருவானவர், இந்து குருவானவர் சொன்னார், எங்கள் மதத்தை ஜபத்துக்கு உங்கள் ஜபத்துக்கெல்லாம் ரொம்ப எங்களுக்கு நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது, நிறைய ஜபங்கள் இருக்கிறது, வழிபாடுகள் இருக்கிறது. அதையெல்லாம் வச்சு பார்த்தா உங்கள் மதத்துடைய இந்த பைபிள் போதனைகள், ஜபங்கள்லாம் கொஞ்சமாக தான் இருக்குது. ஆனால் நான் ஒன்று பார்க்குறேன், வெள்ளிக்கிழமை ஜனங்கள் அல்லது சனிக்கிழமை சோர்ந்து போன முகத்தோட, வாடின முகத்தோட, பெரிய பெரிய மூட்டைகளை தூக்கிட்டு இந்த சென்டருக்கு வராங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆனால் திரும்பி அவங்க போகும்போதும் ஒவ்வொரு முகத்தில் இயேசுவை பார்க்குறேன். ஒவ்வொரு முகமும் தெய்வ கடாட்சமாக அது ஒளிர்விட்டு சுடர்விட்டு போகிறதை பார்க்கிறேன். எல்லா முகத்திலும் மகிழ்ச்சியை நான் பார்க்கிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு இந்து சாமியார் சொன்னது. அப்போ இரக்கத்தின் ஊற்று ஜெபத்துக்கு நீங்கள் அடிக்கடி வரீங்க. வரும்போது கவலையோடு வரலாம், ஆனால் போகும்பொழுது நம்முடைய ஆண்டவர் நம்முடைய காயங்களை மாற்றி, நம்முடைய வேதனைகளை மாற்றி, நம்முடைய பிரச்சனைக்கு ஒரு பரிகாரம் செஞ்சு, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், நமக்கு ஒரு ஆலோசனை கொடுத்து அனுப்பும்போது நாமும் மகிழ்ச்சியாகத்தான் போகின்றோம், இல்லைங்களா? இந்த இரவு வேளையில் உங்கள் உள்மன காயங்களை மாற்றி, உங்கள் மனவேதனைகளெல்லாம் மாற்றி, பிரியமானவர்களே, உங்களை என் ஆண்டவர் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் அனுப்புவார் என்பதில் எனக்கு சந்தேகம் இல்லை. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கைத்தட்ட வேண்டாம், அப்படி செய்வாருங்கிறவங்க ஆமேன்னு சொல்லி கைத்தட்டுங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என்னோடு சேர்ந்து பைபிள் கொஞ்சம் நிறுத்தி வாசிங்க சத்தமாக. ஒரு கசந்த அனுபவத்தை பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கசந்த அனுபவம், சரியா? அதுக்கு பேர் கசந்த மாறா. விடுதலை பயணம் 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை முதலில் வாசிப்போம். விடுதலை பயணம்
15ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே நாம் வாசிக்கணும். நாம் ஒவ்வொருவரும் கவனமாய் கேட்போம். இஸ்ரவேலை செங்கடலில் இருந்து புறப்பட்டு போக செய்தார். அவர்கள் 3 நாட்கள் சூர் பாலை நிலத்தில் பயணம் செய்தனர். போதும். இஸ்ரவேலர்கள் செங்கடலை விட்டு கடந்து போகிறார்கள். கவனிங்க, ஒரு பெரிய போராட்டத்தை முடிச்சுட்டு போறாங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அங்கே எகிப்திலிருந்து வந்துட்டாங்க. 40 வருஷம் அடிமைத்தலேருந்து வெளியே வந்துட்டாங்க. மோசே அவங்களை கூட்டிட்டு வராரு. செங்கடல் அவங்களுக்கு முன்னால் நிற்குது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆண்டுடைய துணையால செங்கடலையும் பிளந்து வந்துட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்படி வரும்போது இந்த பாலைவனத்தில் 3 நாட்கள் அவர்கள் பயணப்படுகிறார்கள். எங்க பாலைவனத்தில் 3 நாட்கள் பயணப்படுகிறார்கள். இந்த 3 நாட்களும் தண்ணீர், அவர்கள் தோல் குடத்தில் தண்ணீர் தீர்ந்து விட்டது. தண்ணீர் தேடி 3 நாள் இரவும் பகலும் அலைகிறார்கள். கவனிங்க, செங்கடலை கடந்து ஒரு கஷ்டம் தீர்ந்துச்சுன்னு நினைக்கும் போது அடுத்த நல்ல தண்ணீர் இல்லை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். என்ன இல்லை? தண்ணீர். என்ன கவனமாக கேட்டால் உங்கள் உள்மன காயங்கள் ஆறும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பைபிள் வாசிச்சிட்டிங்கன்னா விட்டுருங்க, என்ன பாருங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கவனம் தேவை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இங்கே சொல்லுகிற இந்த வார்த்தைகள், ஆவிக்குரிய வார்த்தைகளை நீங்கள் கவனிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்போ 3 நாட்கள் இரவும் பகலும் அவர்கள் என்ன செய்கிறாங்க? பாலைவனத்தில் அலைஞ்சு தராங்க. பாலைவனத்தில் தண்ணீர் தேடுறாங்க. ஆனால் ஒரு இடத்துலையும் தண்ணீர் இல்லை. அப்படி தேடி வரும்போது பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். 3 நாளைக்கு பிறகு வாசிங்கள். பின்னர் அவர்கள் 23வது வசனம். பின்னர் அவர்கள் மாராவை சென்றடைந்தனர். மாராவில் இருந்த தண்ணீரை பருக அவர்களால் இயறவில்லை, அது கசப்பாக இருந்தது. பின்பு அவர்கள் மாரா என்ற ஒரு இடத்துக்கு சென்றார்கள். மாரா என்றால் கசப்பு என்ற அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நம்ம வாழ்க்கையிலையும் கசப்புக்கு மேலே கசப்பு. கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருக்கும், ஒரு நாள் மகிழ்ச்சியாக இருக்கும், அல்லது ஒரு வாரம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஏதாவது கசப்பான மாறாவை போல சில அனுபவங்கள் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எனக்கும் உங்களுக்கு வருது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 நான் சில 2 மாதத்துக்கு முன்னாடி 10 நாள் ஊழிய விஷயமாக நான் சிங்கப்பூர் சென்றிருந்தேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ரொம்ப மகிழ்ச்சியாக நான் போனேன். ரொம்ப மகிழ்ச்சியாக போனேன். அங்கே ஊரெல்லாம் சுற்றி பார்த்தேன், ஊழியங்கள் செய்தேன். என் நண்பர்கள் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்போது திடீர்னு என்னுடைய சரீரத்துடைய ஒரு பகுதியில் அரிக்க ஆரம்பித்தது. என்ன ஆரம்பித்தது? அது ஏதோ அரிப்பாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டேன். ஆனால் அது என் உடலில் பல பகுதிகளில் படர்ந்து மரண வேதனையை கொண்டு வந்தது. சொரிஞ்சிட்டே இருக்கணும். முட்டில் சொரியும், அங்கே சொரியும், இங்கே சொரியும். எப்படி கஷ்டமாக இருக்கும். ஸ்கின் டாக்டரை பார்த்தா 2 மாதம் கழிச்சு தான் குணமாயிட்டான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அது ஒரு 2 வாரம் என்னை வேட்டையாடிச்சு. ஜெபத்துக்கு போகிற இடத்துல எனக்கு கஷ்டம் கொடுக்கும், தொல்லை கொடுக்கும், நிற்க முடியாது, வெளியே தெரியாது. பிரைஸ் தி லார்ட். சரி, அது மறைஞ்சிருச்சு. அது மறைஞ்ச உடனே ஆச்சு, அது மறைஞ்ச உடனே என் வாயில் பேசி 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 பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எத்தனை 36 வருஷமாக பேசிட்டு இருக்கிறேன். மேலே இருந்து ஒரு நாள் காலைல பார்த்தா ரத்தம் வருது. ஏன்னா ஒன்று முடிஞ்சது, இன்னொன்று வந்துருச்சு. பிரைஸ் தி லார்ட். அதுக்கு ஒரு பேச வாங்கி போட்டு அது ஒரு வாரம் போகிறோன்னா அது நின்றுச்சு. சரியா, இனி என்ன வரப்போதோ தெரியல, வராமல் இருக்கட்டும். இது முடிஞ்சா குடும்பத்தில் ஏதாவது வரும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இது முடிஞ்சா பொருளாதார கஷ்டம் வந்து நிற்கும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இது முடிஞ்சா கருத்து வேறுபாடு வந்து நிற்கும். இது முடிஞ்சா நண்பருக்கு நமக்கு பிரச்சனை வரும். சரியா, இப்படி வாழ்க்கையில் முழுவதும் மனுஷனுக்கு துன்பமும் துயரம் தான் நிறைய இருக்குது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஒத்துக்கிறீங்களா? துன்பம் துயரம் தான் நிறைய இருக்குது. அப்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 3 நாள் தேடி மாராங்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. அங்கே போனால் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். அங்கே ஒரு நதி ஓடுது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஒரு ஓடை, நதினா ஒரு ஓடை ஓடிட்டு இருக்குது, தண்ணீர் வந்துட்டு இருக்குது. பார்த்தவொன்னே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். தாகமாக இருக்கிறவர்களுக்கு தண்ணீரை பார்த்தால் எப்படி இருக்கும்? சரியா, கலைமான் நீரோடையை தேடி நீரோடையை கண்டா அதுக்கு அவ்வளோ சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 இந்த மான்கள் இருக்கு பாருங்க, சத்துரு மிருகங்கள் அதை துரத்தும் போது ஓடும் ஓடும் ஓடும். ஓடி ஓடி என்ன செய்யும்? அது களைப்படைந்து போய் மாத்திரமல்ல, கால் குழம்புகள் எல்லாம் என்ன செய்யும்?
விரிவடைஞ்சிரும். அப்போ என்ன செய்யும்? இன்னும் ஃபாஸ்ட்டாக ஓடும். அதால் முடியாதனால கசப்பெல்லாம் அந்த வேதனையாக சகிச்சு ஓடி போய் எங்கேயோ குளமும் ஆறுகளில் விழுந்துடும். ஆறுகளில் விழுந்து தண்ணீரில் விழுந்தாதான் அதுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அதாவது மான்கள் வந்து நீரோடையை வாஞ்சிக்கும். அங்கே தான் ஒரு சுகம் இருக்கிறது. இப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் 3 நாட்கள் அவர்கள் தண்ணீரை தேடினார்கள். இப்போ கண்டு கொண்டாங்க. சந்தோஷம் தானே? ஒரு வாழ்வை கண்டுட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. 6 மாதம் தொழிலே இல்லை, 3 மாதம் தொழிலே இல்லை. இப்போ படகு நிறைய மீன் வந்துருச்சு. ஒரு சந்தோஷம். இது வந்த உடனே கொஞ்சம் செல்வாக்கு வருது. அந்த செல்வாக்கு வரும்போது பல பிரச்சனை வருது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மனுஷன் உடைஞ்சிருவானா இல்லையா? உடைஞ்சிரும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இப்படி ஒரு கசப்பான அனுபவங்களை காத்திருந்து என்ன, அவர்கள் தண்ணீரை மாறாவில் தண்ணீரை கண்டார்கள். அது என்னாச்சு? கசப்பாக இருந்தது. அது கசப்பாக இருந்தது. அதனால் அவர்கள் அதை மாறா என்று பெயர் வழங்கியது. பேர் அதை அந்த தண்ணீர் அவங்களால குடிக்க முடியல. எட்டிக்காயை போல கசந்த அனுபவம். மனமெல்லாம் உடைஞ்சு போச்சு, வாழ்வெல்லாம் உடைஞ்சு போச்சு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இனி என்ன செய்வோம்? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 ஐயோ, நிறைய பேர் சொல்லுவாங்க, என் மகளை திருமணம் செஞ்சு வச்சோம், சரியா வாழலை பிரதர். என் மகனுக்கு ஒரு பொண்ணு பார்த்து கொண்டு வந்தோம், அந்த பொண்ணு எங்களுக்கு பாரமாக மாறிடுச்சு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஒரு சின்ன தொழில் செஞ்சோம், அது நாசமா போச்சு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் ஒரு வீட்டை சந்திச்சேன், நல்லா தொழில் பண்ணிட்டு இருந்தவங்க, அந்த படகை வாங்கினதுலேருந்தே தொழில் நாசமா போச்சு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். விழுந்து போனாங்க. நல்ல வீட்டில் இருக்கவங்க வாடகை வீட்டில் இருக்காங்க. எவ்வளவு கசப்பான அனுபவம் பாருங்க. ஆனால் இந்த கசப்பு மாறுமா மாறாதா? மாறும். கண்டிப்பா மாறும். உங்க கசப்பு மாறுமா மாறாதா சார்? மாறும். நான் சொல்ற இயேசு நாமத்தில் உங்க கசப்புகள் மாறும். ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். உங்க வேதனை மாறும். ஆமென். உங்கள் வியாகுலம் மாறும். ஆமென். மலை போல இருக்க உங்க பிரச்சனை மாறும். ஆமென். எரிகோ கோட்டை உடையும். ஆமென். உன் வாழ்க்கையில பிசாசும் மனுஷனும் கொண்டு வந்திருக்கிற சூழ்நிலைகள், கொண்டு வந்திருக்கிற எல்லா பிரச்சனைகளையும், என் கசப்பான அனுபவங்களை மாற்ற என் ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கண்ணீர் மாறும், உங்கள் வேதனை மாறும். மாறாதது ஒன்று மாத்திரம்தான், கடவுளும் கடவுளுடைய வார்த்தை தான் மாறாம இருக்கும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பாக்கி எல்லா கஷ்டமும் மாறிவிடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர்கள் கண்ணீரோடு மோசையிடத்தில் முறையிடுகிறார்கள். இந்த பாலைவனத்தில் நாங்கள் சாக போகிறோமே, கண்டுபிடித்த தண்ணீரும் என்னாச்சு? கசப்பாயிட்டு. வாழ்க்கை எட்டிக்காயை போல கசக்குதே. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்தில் ஒரு முன்னேறலாம்னு ஒரு வேலையை செஞ்சீங்க, வாழ்க்கையில் நல்லா தொழில் பண்ணலாம்னு எண்ணினீர்கள். அங்கே கடன் வாங்கி எல்லாம் செய்யலாம்னு நினைச்சிங்க. ஆனால் உங்களால் கட்டி எழுப்ப முடியல. நினைச்சதுக்கு மேலே வேற மாதிரி மாறிட்டு. நான் ஒன்று நினைச்சா அது ஒன்று நடந்துட்டு இருக்கு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்குன்னு தான் நினைச்சா, நான் முடியல. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எல்லாமே கசப்பு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். என் பிள்ளைகளை குறித்தால் அதை விட கவலை. என் மகளை நினைச்சா அதை விட பெரிய பிரச்சனை. என் மருமகன் நினைச்சா அதை விட பிரச்சனை. என் மருமகளை நினைச்சா அதை விட பிரச்சனை. என் மாமியார் நினைச்சா அவங்க பேசுகிற பேச்சு எட்டிக்காயை போல கசக்குது. என் உறவுகளால் வந்த பாதிப்பு இதோ, இதுல பயம் வேற, கவலை வேற, ஏமாற்றங்கள் வேற, தோல்வி வேற. நிறைய பேர் நம்மளை என்ன செய்றாங்க? கசந்த அனுபவம் அப்படிலாம் வந்துடுது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அந்த ஜனங்கள் குழம்பி போகிறார்கள், அழுகிறார்கள், புலம்புகிறார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்தில் மோசே பேசுகிறார். பிரியமான, நமக்கு துக்கம் வரும்பொழுது யாரிடத்தில் பேச வேண்டும்? ஆண்டவரிடத்தில். கசப்பான அனுபவங்கள் வரும்போது யாரிடத்தில் பேச வேண்டும்? ஆண்டவரிடத்தில். ஊரெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்க கூடாது. யார்கிட்ட சொல்லணும்? ஆண்டவரிடத்தில். தனிமையா இருந்து இயேசுவை நோக்கி அழ வேண்டும். அவர் நம்முடைய கண்ணீரை துடைப்பார். ஆமென். ஏசாயா 25:8 என் தலைவராம் ஆண்டவர் எல்லா முகத்திலிருந்து கண்ணீரை துடைப்பார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் கடவுளை நோக்கி அழும்போது உங்கள் கண்ணீரை துடைப்பார். ஆமென். அவரை நோக்கி புலம்பும்போது உங்கள் பெருமூச்சை மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. 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 என் ஆண்டவர் உங்கள் கண்ணீர் அனைத்தையும் துடைப்பார், உங்கள் காயங்கள் அனைத்தையும் மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் மோசேயோடு பேசினார். என்ன பேசினார் மோசே?
அது ஒரு அது வாசிங்க. ஆண்டவர் அவருக்கு ஒரு மரத்துண்டை காட்டினார். ஆண்டவர் அவருக்கு ஒரு மரத்துண்டை கவனிங்க கவனிங்க. ஆண்டவர் அவருக்கு, இங்க கவனிங்க சகோதரி, ஆண்டவர் அவருக்கு ஒரு மரத்துண்டை காட்டினார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கழுத்துல சிலுவை போட்டிருக்கோம் எத்தனை பேர்? கழுத்துல சிலுவை போட்டிருக்கோம் எத்தனை பேர்? சிலுவே இல்லையா? கையில் ஜெபமாலை வச்சிருக்கீங்களா இல்லையா? அது கூட இல்லையா? அதில் சிலுவை இருக்கா இல்லையா? பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் கழுத்தில் சிலுவை அணிவார்கள், ரொம்ப நல்லது. பழைய சகோதரிகள் திருமண வீட்டிலலாம் சிலுவை தான் அங்கே தாலி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆனால் இன்னைக்கு மனுஷன் வளர்ந்து பணமெல்லாம் ஆகி சிலுவையை மாற்றி பரிசுத்தாவின்னு போட்டுருவாங்க. சிலுவை தான் நல்லது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சிலுவை பெரிய வெற்றியின் சின்னம். அது சிலுவையில் சோதனை ஜெயிக்கிறதுக்கு அடையாளம். சிலுவை கசப்பை மாற்றும். இப்போ அதை நினச்சிங்க, பழைய ஏற்பாடோட கனெக்ஷன் வருது பாருங்க. என்ன ஆகுது? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ஒரு மரத்துண்டை காட்டினார். இன்றைக்கு துன்பத்தில் துவளுகிற என் அருமை சகோதரியே, சகோதரா, என் அன்பு அம்மா, பிரதர் அண்ட் சிஸ்டர், இதோ உங்களுக்கு ஒரு மரக்குரிசை இயேசு காட்டுகிறார். ஒரு மர சிலுவையை அவர் காட்டுகின்றார். இதில் தான் நம்முடைய இயேசு காயப்பட்டார். இதில் தான் நம்முடைய இயேசு வெற்றி சிறந்தார். இதில் தான் அவர் துன்பப்பட்டு துயரப்பட்டார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய வேதனைகளை சுமந்த சிலுவை இது. பழைய ஏற்பாட்டிலே மோசே வழியாக ஒரு மரத்துண்டை காட்டினார். புதிய ஏற்பாட்டில் கல்வாரி மலையிலே இதோ 2 கல்வர் நடுவில் இருக்கிற சிலுவையில் தொங்கின இயேசு அந்த சிலுவையை காட்டுகிறார். அந்த சிலுவை உனக்கு மீட்பை கொண்டு வருகிறது. இந்த சிலுவை உனக்கு விடுதலை கொண்டு வருகிறது. இந்த சிலுவை உன்னை காயங்களை மாற்றுகிறது. இந்த சிலுவையினால் நீ வெற்றி பெற போகிறாய். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த மரத்துண்டை வெட்டி என்ன செய்றாங்க? தண்ணீரில் போடுகின்றார். அந்த எட்டிக்காய் போல கசந்த அந்த தண்ணீர் என்னாச்சு? சுவை பெற்றது. சுவை பெற்றது, மதுரமா. பழைய பைபிள் சொல்லுது அது மதுரமாய் மாறிட்டு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அது சுவையாக மாறிட்டு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்படி நம்முடைய துன்பங்கள் சுவையாக மாற கடவுளால் மாற்ற முடியும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆகவே இன்றைக்கு உங்களுடைய உள்மன காயங்கள், மனக்காயங்கள், மன அதிர்ச்சிகள், ஏமாற்றங்கள், தோல்விகள், பலகீனங்கள் எல்லாவற்றையும் இந்த திருச்சிலுவையிலே நாம் ஒப்படைப்போம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஒப்படைக்கலாமா? ஹல்லேலூயா. 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 2 கைகளை சிலுவைக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய மரச்சிலுவையில, உம்முடைய பாடுபட்ட சிலுவையில, உம்முடைய பாடுபட்ட சொரூபத்தில் இந்த எங்களுடைய கஷ்டங்களையும் கசந்த மாறா அனைத்தையும், எல்லா உள்மன காயங்களையும், எல்லா துக்க துயரங்களையும், எல்லா ஏமாற்றங்களையும், எல்லா தோல்விகளையும் உமக்கு அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய திருச்சிலுவை அடையாளத்தால், உம்முடைய 5 காயங்களால், வடிந்தோடி இரத்தத்தால் என் உள்மன காயங்களை ஆற்றும் ஆண்டவரே. என் கண்ணீரை துடைத்தருளும் ஆண்டவரே. என் மனவேதனைகளை மாற்றும் ஆண்டவரே. என் போராட்டங்களை மாற்றும் ஆண்டவரே. எனக்கு சுகம் தாரும் ஆண்டவரே. என் பயத்திலிருந்து விடுதலை தாரும் ஆண்டவரே. கவலையிலிருந்து விடுதலை தாரு சுவாமி. துக்கம் எல்லாம் மாற்று சுவாமி. இந்த பாடலோடு சேர்ந்து நம்மை அர்ப்பணிப்போம். அகிலத்தை மீட்டது இந்த சிலுவை, ஆண்டவர் சுமந்தது இந்த சிலுவை, அதிசயம் புரிந்தது இந்த சிலுவை, அற்புதமானது இந்த சிலுவை. அகிலத்தை மீட்டது இந்த சிலுவை, ஆண்டவர் சுமந்தது இந்த சிலுவை, அதிசயம் புரிந்தது இந்த சிலுவை, அற்புதமானது இந்த சிலுவை. சிலுவை மீட்பின் சிலுவை, சிலுவை மீட்பின் சிலுவை, சிலுவை மீட்பின் சிலுவை, சிலுவை மீட்பின் சிலுவை. மழலை வழியாய் வந்த சிலுவை, மகனாய் மாற்றிய இந்த சிலுவை. மழலை வழியாய் வந்த சிலுவை, மகனாய் மாற்றிய இந்த சிலுவை. மன்னிப்பு அளித்தது இந்த சிலுவை, மகத்துவமானது இந்த சிலுவை. மன்னிப்பு அளித்தது இந்த சிலுவை, மகத்துவமானது இந்த சிலுவை. சிலுவை மீட்பின்
சிலுவை சிலுவை மீட்பின் சிலுவை சிலுவை மீட்பின் சிலுவை சிலுவை மீட்பின் சிலுவை அகிலத்தை மீட்டது இந்த சிலுவை ஆண்டவர் சுமந்தது இந்த சிலுவை அதிசயம் புரிந்தது இந்த சிலுவை அற்புதமானது இந்த சிலுவை. Praise the Lord. Praise the Lord. இந்த சிலுவையில் ஆண்டவர் என்ன செய்தார் என்று பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய சிலுவைக்கும் வேற சிலுவைகளுக்கு வித்தியாசம் இருக்கு. Praise the Lord. Praise the Lord. நம்முடைய திருச்சபையினுடைய சிலுவையில் பாடுபட்ட சொரூபம் இருக்கும். இருக்கா? இருக்கு. வெறு சிலுவையை நாம் கல்லறையில் வைப்போம், ஆனால் பாடுபட்ட சிலுவை வீட்டில் இருக்கும். இருக்கா? சர்ச்சில் இருக்கும். இருக்கா இல்லையா? இருக்கு. Praise the Lord. Praise the Lord. இந்த சிலுவையில் யார் தொங்கி இருக்கிறது? சிலுவையில் 2 கள்வர்கள் தொங்கினார்கள். அது நடுவில் யார் தொங்கினது? இயேசு தொங்கினார். இது கொஞ்சம் தியானிப்போமா? சிலுவையை பற்றி பரிசுத்த ஆவியானவர் கொஞ்சம் தியானம் செய்ய சொல்லுகிறார். Praise the Lord. Praise the Lord. 2 கள்வர்கள் நடுவில் ஏன் போய் அவர் சிலுவையில் தொங்கினார் தெரியுமா உங்களுக்கு? அங்கே பெரிய ஒரு நம்முடைய பாவங்களுக்காக இருக்கட்டும், அங்கே ஒரு பெரிய மீட்பு நடக்கிறது. Praise the Lord. Praise the Lord. இந்த சிலுவை மரணம் என்று சொன்னால் அது யூதர்களுக்கு ஒரு கேவலமான ஒரு மரணம். சபிக்கப்பட்டவர்களை சிலுவையிலே தொங்க என்ன செய்வாங்க? அடிக்கிறது தான் சபிக்கப்பட்ட ஒரு மரணம். இது சாபமான சின்னம் தான் சிலுவை. அந்த சின்னத்தில் 2 கள்வர்கள் கிடக்கிறார்கள். அவர்கள் எங்கே அறையப்பட்டிருக்கிறார்கள்? இயேசுவை கொண்டு எங்கே அறைந்தார்கள்? பைபிள் சொல்லுகிறது கபாலா சலம். Praise the Lord. Praise the Lord. புறம்போக்கேட ஊருக்கு வெளியே கொண்டு போய் அறைகிறார்கள். அந்த மலைக்கு யாருமே போகக்கூடாது. ஊருக்குள்ள அவங்க திரும்பி வர முடியாது. நாட்டுடைய உரிமை அவங்களுக்கு இல்லை. இனி எலெக்ஷனுக்கு வர முடியாது. ஊரில் சொந்த பந்தங்களை சந்திக்க வர முடியாது. அவங்களுக்கு தீர்ப்பிட்டாங்க யூதர்கள். Praise the Lord. Praise the Lord. இனி மனித உறவே அவங்களுக்கு கிடையாது. யாரும் அவங்களை சந்திக்கக்கூடாது. அவங்களும் யாரும் சந்திக்க வரமாட்டாங்க. ஒரு உலகமே கைவிடப்பட்ட நிலையில் அந்த 2 கள்வர்கள் இருக்கும்போது Praise the Lord. Praise the Lord. அந்த கசப்பான அனுபவத்தில், அந்த கசந்த மாறாவில் அவர் நடுவில் இயேசு இதோ உலக மக்களுடைய கசந்த மாறாவை சுமந்து உங்களுடைய என்னுடைய பாவங்கள் மாத்திரமல்ல, உங்கள் வேதனைகள், சாபங்கள், கசப்பான அனுபவங்களை தூக்கி சுமந்து சிலுவையில் இருக்கிறார். யாரு எங்க ஓரமா இருந்தார்? நடுவில் இருந்தாரா? நடுவில் இருந்தார். ஏன் நடுவில் இருந்தார்? மக்களே, அந்த கள்வர்களுக்கு செய்தி கொடுக்கிறார். எப்படி கொடுக்குற? வாயாலையா? இல்லை, அது சிலுவையில் தொங்கும் போதும் மக்களே, இந்த உலகமெல்லாம் உன்னை புறக்கணித்தாலும், ஊரே உன்னை கைவிட்டாலும், உற்றார் பெற்றார் கைவிட்டாலும், உன் மகனும் மகளும் உன்னை கைவிட்டாலும், உன் கணவனோ மனைவியோ உன்னை கைவிட்டாலும், உன் அதிகாரிகள் உன்னை கைவிட்டாலும், சொந்த பந்தங்கள் உன்னை கைவிட்டாலும், யார் உன்னை கைவிட்டாலும் மகனே, நான் உன்னை கைவிட மாட்டேன். இதோ நீ உன்னை இந்த ஊர்ல இருந்து நீ துரத்தப்பட்ட Praise the Lord. Praise the Lord. இதோ உனக்கு ஆதரவாக நான் இருக்கிறேன். நீ எப்படிப்பட்ட பாவம் செய்திருந்தாலும் சரி, இந்த உலகம் உன்னை சபித்து அப்புறப்படுத்தாலும் சரி, உன்னுடைய அந்த வேதனை நடுவில் நான் இருக்கிறேன் மகனே. I am with you. நான் உன்னோடு இருக்கிறேன், உன் நடுவில் இருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய இயேசு கிறிஸ்து சிலுவையில் வெற்றி சிறந்தார். அந்த சிலுவையில் இருந்த மக்களுக்கு ஆறுதல் கொடுத்தார். ஒவ்வொரு நேரமும் நீ சிலுவையை பார்க்கும் போது அந்த ஆறுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் நாம் நினைக்க வேண்டும், எனக்கு ஒருவர் இருக்கிறார், என் கசப்பான அனுபவங்களை மாற்ற இருக்கிறார், என் உள்மன மனக்காயங்களை ஆற்ற கைகளிலும் கால்களிலும் விழாவிலும் ஆணி காயப்பட்டவர், ஈட்டியால் குத்தி திறக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து என் நடுவில் இருக்கிறார். இந்த உலகத்தில் யார் என்னை அனாதையாக்கினாலும் சரி, யார் என்னை மறந்தாலும் சரி, யார் என்னை கைவிட்டாலும் சரி, யார் உன்னை ஆகாது என்று சொன்னாலும் சரி, என் அருகில், என் நடுவில் என் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மகிமையாக நின்று கொண்டிருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இந்த ஒரு செய்தி அங்க இருக்குது. Praise the Lord. Praise the Lord. இந்த செய்தி யார் உணர்ந்தது? இந்த செய்தி அவருடைய பிரசன்னத்தை யார் உணர்ந்தது? அவருடைய மகிமையை யார் உணர்ந்தது? 1000 தடவை கோயிலுக்கு போனாலும், 1000 ஜெப கூடத்தை கலந்தாலும் சில மனிதர்கள் கடவுளுடைய மகிமை அவர்கள் அனுபவிப்பதே கிடையாது, ருசி பார்ப்பதே கிடையாது. நீங்கள்
கடவுளுடைய மகிமையான இந்த பிரசன்னத்தை இந்த ராத்திரி வேளையில் இந்த இரக்கத்தின் ஒரு ஜெப ஆலயத்தில் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் நடுவே ஜீசஸ் இருக்கிறார், உன் நடுவே இயேசு இருக்கிறார், உன்னை கைவிடாதவர் கூட இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அதை உணருங்கள் பிரியமானவர்களே. நாம் தனிமையாக இல்லை, இயேசு நம்மோடு இருக்கிறார். நம்முடைய காயங்களை ஆற்றுகிறவர் நம்மோடு இருக்கிறார். இந்த பைபிள் சொல்லுகிறது, அனைத்து ஆறுதலின் ஊற்றவர், எல்லா ஆறுதல்களின் ஊற்று இயேசு கிறிஸ்து. அவர் இந்த ராத்திரி வேளையில் உனக்கு ஆறுதல் தருகிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் அமைதி அடைவீர்கள். காற்றும் புயலும் உங்கள் வாழ்க்கையிலிருந்து கடந்து போகும். பெருமூச்சுகளும் கண்ணீரும் கடந்து போகும். இயேசு சிலுவையிலே மாறாதவராய் நமக்காக நம் நடுவில் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நம்ம சிலுவையில் தொங்குகிற இயேசுவை பார்க்கிற ஒவ்வொருடைய காயங்களை அவர் ஆற்றுகிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 ஒரு சகோதரிக்கு மார்பிலே புற்று வியாதி. 2 முறை அறுவை சிகிச்சை செய்து ஒரு முறை மார்பை எடுத்துட்டாங்க, மறுபடியும் வந்துருச்சு. அந்த மகள் சிலுவையை நோக்கி பார்த்தாள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அவள் சிலுவையை நோக்கி பார்த்து கண்ணீர் விட்டாள். இயேசுடைய திருக்காயங்களை தியானித்தாள். இயேசுடைய சிரசிலே முள்முடியை அவள் தியானித்தாள். கண்களை ஏறெடுத்து பார்க்க, இங்கே ஒரு சிலுவை இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அதிலே காயங்கள் அறிந்து காணப்படுகிறது. அவருடைய சிரசிலே முள்முடி. ஆமென். முள்முடியிலிருந்து வடிந்த இரத்தத்தை அவள் பார்க்கின்றாள். அந்த இரத்தமானது மனிதனுடைய கசப்பை மாற்றுகிறது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தம் பாருங்க, இந்த உலகத்திலே கொல்லப்பட்ட ஆபேலுடைய அந்த காயினுடைய பாவத்தை கழுகுகிறது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய முற்பிதாக்கள் சிந்தின எல்லா இரத்தத்திற்காக இயேசு தமது இரத்தத்தை கொடுத்து பாவத்திலிருந்து, காயத்திலிருந்து, சாபத்திலிருந்து நம்மை மீட்டார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அதனால் இயேசு கிறிஸ்துவுடைய முள்முடியை நாம் பார்க்க வேண்டும். சும்மா உட்கார்ந்து தொட்டு முத்தம் கொடுத்துட கூடாது, அதை தியானிக்கணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் சிரசில் வடிந்தோடி இரத்தம் நம்மை காயங்களை ஆற்றுகிறது. இந்த ராத்திரி வேளையில எனக்கு அருமையான தேவ ஜனமே, தேவ பிள்ளையை, உன் மீது இயேசுவின் இரத்தம் இறங்கி வரும். அதற்கு நீ வாஞ்சிக்க வேண்டும், ஒரு விலை கொடுக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஒரு மதிப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவுடைய இரத்தம் நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, நோய்களை மாத்திரமல்ல, நம்முடைய மன பிரமைகளை கழுகுகிறது, நம்முடைய மனக்காயங்களை கழுகுகிறது, நம்முடைய பயத்தை போக்குகிறது, நம்முடைய கெட்ட நினைவுகள், சிந்தனைகள், மூல பாவங்கள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றுகிறது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 அந்த பெண்மணி எப்படி ஜெபித்தாள்? சிலுவை நோக்கி அவள் அழுதாள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். 2 கண்களிலிருந்து மாலை மாலையாய் கண்ணீர் வருகிறது. அந்த சூடான கண்ணீரை இயேசுவின் பாதத்தில் ஊற்றினாள். நம்முடைய சவரியார் நம்முடைய சவரியார், புனித சவரியார் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு பிரியமான ஜெபம் என்ன தெரியுமா? சிலுவை மரத்திற்கடியில் பல மணி நேரம் முழங்கால் போட்டு ஜெபித்து கொண்டே இருப்பாராம். அப்படி சவரியார் ஜெபித்து இந்தியாவை சொந்தமாக்கினார். சிலுவைக்கு முன்னால் ஜெபிப்பது எவ்வளவு ஆசீர்வாதமான காரியம். நீ ஜெபிக்க உன் துக்கம் சந்தோஷமாய் மாறிக்கொண்டிருக்கும். இயேசு கிறிஸ்துவின் திருச்சிலுவையுடைய மகிமை, திருக்காயங்களுடைய மகிமை நம்மை குணப்படுத்தி கொண்டே இருக்கும். இந்த இரவு வேளையில் அந்த இரத்தம் இறங்கி வருவதை காண்கிறேன். உங்கள் சிரசின் மீது இப்படி விழுகிறதை நான் பார்க்கிறேன். கைகளை தட்டி நான் சொல்ல மாட்டேன், இனிமேல் நீங்க கை தட்டுங்க, நான் சொல்ல மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். நான் ஒரு முடிவோடு தான் வந்திருக்கேன். உனக்கு மனசுல தொட்டா நீ கை தட்டு. பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் இரத்தம் உங்க சிரசு மீது வருகிறதை நான் பார்க்கிறேன். இந்த இடம் இரக்கத்தின் ஒரு ஜெபாலயம் முழுவதும் நான் இயேசுவின் இரத்தத்தை பேசும்போது இறங்கி வருகிறது. சிலுவையுடைய மகிமையை நான் பேசும்போது சிலுவையுடைய மகிமை இறங்கி வரும். சிலுவையுடைய வார்த்தை பேசும்போது இயேசுவுடைய மகிமை இறங்கி வரும். இயேசுங்கிற நாமத்தை சொல்லும் பொழுது நிச்சயமாய் பரலோகம் திறக்கும். ஊழியன் சொல்லும் போது பரலோகத்தை திறப்பார். இப்போது உனக்கு Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 அந்த பெண்மணி ஜெபித்தாள். ஐயா இயேசுவே, உம்முடைய சிரசிலே காயங்கள். Praise the Lord. Praise the Lord. வடிந்தோடு இரத்தங்கள். உம்முடைய உடலெல்லாம் காயங்கள். 2 கைகளிலும் ஆணிகள் கடாவப்பட்ட காயம். Praise the Lord. Praise the Lord. அந்த 2 கைகளிலிருந்து இரத்தம் கயிறு போல வடிந்து ஓடுகிறது.
பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். தூக்கி வைங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 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 இந்த சிலுவையில் இந்த ரத்தம் எப்படி இந்த பூமியில் வடியுது? இங்கிருந்து கயிறு போல என்ன செய்யுது? வடிகிறது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அவருடைய 2 கால்களை பாருங்கள். இவருடைய 2 கால்களை எப்படி அறைந்தார்கள் தெரியுமா? இந்த 2 கால்களை எப்படி அறைந்தார்கள் தெரியுமா? பிரியமாவில் 2 கைகளை இழுத்து சிலுவையிலே ஓங்கி அடித்தார்கள். ஓங்கி ஓங்கி அடித்தார்கள். 2 கால்களை இழுத்து ஒன்றோடு ஒன்றாய் வைத்து மிகப்பெரிய ஒரு ஆணியால் அந்த காலிலே வைத்து ஓங்கி ஓங்கி அடித்தார்கள். ஐயோ, அவர் துடித்தாரே. கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் கடவப்பட்டவராய் இயேசு துடித்தார் உனக்காக. உங்கள் கசப்பான அனுபவத்தை, நம்முடைய கசப்பான அனுபவங்களை மாற்ற இயேசு கைகளிலும் கால்களிலும் ஆணிகளை கொண்டார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 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 இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. அவருடைய திருஇதயத்தில் ஈட்டியின் காயம் இது சும்மா அடையாளப்படுத்தி இருக்காங்க. இங்கே ஒரு காயம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அதனுடைய மர்மம் என்ன தெரியுமா? லோங்கினோஸ்ங்கிற ஒரு படை வீரன், அவன் பேர் லோங்கினோஸ். அவன் ஒற்றை கண்ணன், அவனுக்கு ஒரு கண்ணு தான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசுடைய உடலெல்லாம் இதெல்லாம் இது வந்து ஃப்ரீயாக இருக்குது. இப்படியா இருந்திருக்கும். இயேசுடைய உடல் முழுவதும் காயம், எலும்புகளெல்லாம் என்ன தெரிகிறது, ஒட்டிய வயிறு, முகமெல்லாம் ரத்தம், உடம்பெல்லாம் அலங்கோலம், ஒரு மாம்ச துண்டாக தொங்குகிறார். பிரைஸ் தி லார்ட். கடைசியில் சிலுவையில் உயர்த்தின போது அந்த லோங்கினோஸ்ங்கிற படை வீரன் என்ன செய்தான்? அவனுக்கு ஒற்றை கண்ணன். அவன் வந்து பார்க்கிறான், எங்கே குத்தலாம் அவரை, எங்கே அவரை குத்தலாம். அப்பொழுதுதான் இந்த இருதயமானது துடித்து கொண்டிருக்கிறது. அவன் ஒரு கண்ணன் தானே, அவனுக்கு இடம் தெரியாதுன்னு சொல்லி இயேசுவின் இருதயம் துடிச்சுதான். மகனை இங்கே குத்துப்பா, இந்த இடம் தான் கொஞ்சம் காலியா இருக்குடா, இந்த இடம் தான் உனக்கு கொஞ்சம் காலியா இருக்கு மகனே, எல்லாவற்றையும் என் பிள்ளைகளுக்கு நான் அர்ப்பணித்து விட்டேன், இனி ஒரே ஒரு இடம், அது என்னுடைய இருதயம், அது என்னுடைய இருதயம், அந்த இருதயத்தினுடைய அன்பை நான் ஊற்ற விரும்புகிறேன். லோங்கினோஸ் குத்து. இங்கே ஒரு துடிப்பு ஏற்பட்டதாம். அவன் இந்த ஒற்றைக்கண்ணன் ஓங்கி குத்தினான். அந்த இருதயம் திறக்கப்பட்டது. அந்த இருதயம் திறக்கப்பட்டது. அதிலிருந்து ரத்தமும் தண்ணீரும் ஒழுகிற்று என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ரத்தமும் தண்ணீரும் என்ன இன்றைக்கும் உங்கள் நடுவே ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு திருப்பலியிலும் குருவானவர் அப்பத்தை பிட்கும் போது, கிண்ணத்தை உயர்த்தும் போது அந்த ரத்தமானது திருச்சபையிலே கொட்டி கொண்டிருக்கிறது. இப்பொழுது நீ இதை தியானிக்கும் பொழுது, நான் இதை பேசும் பொழுது, என் இயேசுவின் ரத்தம் உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது, இறங்கி கொண்டிருக்கிறது, இறங்கி கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஏமா உணர்வே இல்லாமல் உட்கார்ந்துருக்காதீங்க. உனக்கு கொஞ்சம் ஈரமே இல்லையா? இயேசுடைய பாடுகளை வர்ணிக்கும் போது கண்ணில் கண்ணீர் வராதா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓ, இதயம் துடிக்காதா? அந்த இதயமானது துடித்தது. அதில் குத்தினான். நடந்தது என்ன தெரியுமா? அங்கு அற்புதம் நடக்க ஆரம்பித்தது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் சிலுவை பாடு தொடங்கும் போதுமே அற்புதம் தெரியுமா உங்களுக்கு? இயேசுடைய சிலுவை பாடு தொடங்கும் போது அற்புதம், சிலுவை பார்க்கும் போதுமே அற்புதம், நான் சிலுவையின் பக்கத்தில் இருக்கும் போது எனக்கு ஒரு அற்புதம். என் மகனே பேசு, நீ என் பிள்ளைகளுக்காய் பேசு, நான் இவர்களுக்காய் அடிக்கப்பட்டதை பேசு, இவர்களுக்காய் சிலுவை சுமந்ததை பேசு என்று ஆவியானவர் இப்படி உணர்த்தி கொண்டிருக்கிறார். Praise the Lord. 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 Hallelujah. Hallelujah. கெத்செமனே தோட்டத்தில் இயேசு அரெஸ்ட் பண்ண உடனே நடந்தது என்ன? பேதுரு நம்மள மாதிரி முன்கோபப்பட்டு என்னுடைய ஆண்டவரையா நீ பிடிக்கிறன்னு சொல்லி மல்குசுடைய காதை வெட்டினார். Praise the Lord. Praise the Lord. ஜீசஸ் பாருங்க, கல்வாரி பாடுகளுடைய முதல் இடத்திலே அற்புதம் என்ன செஞ்சாரு? அவன் காதை எடுத்து ஒட்டி வாள் எடுத்து வாளால மடிவா போடு உரைன்னு சொன்னார். Praise the Lord. Praise the Lord. சிலுவை பாதைகளில் 14 இடங்களிலும் அற்புதம் நடைபெற்றிருக்கு. Praise the Lord. Praise the Lord. நீ ஒவ்வொரு நாளும் சிலுவை பாதை சொல்லும் பொழுதெல்லாம் அங்கெல்லாம் தேவன் அற்புதத்தை செய்கிறார். Praise the Lord. Praise the Lord. அடையாளங்களை செய்கிறார், பரிசுத்தமாக்குதல் நடத்துகிறார், சுகப்படுத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார்.
இப்பொழுது செய்தி கேட்டுக்கொண்டிருக்க அருமையான அப்பா அம்மா சகோதரா சகோதரியே, உனக்கும் இன்றைக்கு ஒரு அற்புதம் இரக்கத்தின் ஊற்றிலே நடைபெறும். ஒரு இரக்கத்தின் ஊற்று. அந்த திறக்கப்பட்ட திருவிழாவிலிருந்து இரக்கத்தின் ஊற்று இரத்தமாய் தண்ணீராய் வந்தது. அதில் ஒரு சொட்டு ரத்தம், அதில் ஒரு சொட்டு ரத்தம் அந்த ஒற்றை கண்ணனுடைய கண்களில் படவே அவன் கண்கள் திறந்தது என்று சரித்திரம் சொல்லுகிறது. இன்றைக்கு உன்னுடைய அகக்கண்களை இவர் திறக்கப் போகிறார். உங்கள் விசுவாச கண்களை திறக்கப் போகிறார். உங்கள் காயப்பட்ட இடங்களிலே அந்த ரத்தம் இறங்கி சுகப்படுத்த போகிறது. உன்னுடைய இதுவரை இருக்கிற போராட்டங்கள் மறைய போகிறது. விசுவாசிக்கிறவர்கள் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மோயிசன் மரத்துண்ட மாறாவில் தண்ணீரில் போட்ட உடனே அந்த தண்ணீர் கசந்த தண்ணீர் மதுரமாய் மாறிற்று. பிரைஸ் தி லார்ட். உங்கள் வாழ்க்கையை இந்த சிலுவையோடு இணைத்து வைக்கும்போது, இந்த திருச்சிலுவையோடு சேர்த்து வைக்கும்போது உங்கள் கசந்த அனுபவங்களை மாற்ற வல்லவர் இவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மகள் தன்னுடைய கேன்சர் வியாதியை இயேசுவின் திருவுக்கு அர்ப்பணித்தாள். எப்படி? ஆண்டவரே, 2 முறை எனக்கு அறுவை சிகிச்சை, என் மார்பு எடுக்கப்பட்டது நமக்கு தெரியுமே. ஆண்டவரை என்னை யாராலும் குணப்படுத்த முடியலை. மருத்துவக்கலை தோற்று போயிட்டு, மெடிக்கல் சயின்ஸ் தோற்று போயிட்டு, டாக்டர்களும் தோற்று போயிட்டார்கள். இனி மருத்துவ கலையில் எனக்கு மருந்து இல்லை, டாக்டரிடத்தில் மருந்து இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு சுவாமி. இனி உம்முடைய திரு காயங்கள் தான் எனக்கு மருந்து, உம்முடைய தழும்புகள் தான் எனக்கு மருந்து, உம்முடைய ரத்தம் தான் எனக்கு மருந்து. பிரைஸ் தி லார்ட். அந்த சிலுவையில் தன்னை அர்ப்பணித்தாள். பிரைஸ் தி லார்ட். இந்த சிலுவை உனக்கு ஒரு படுக்கை அறை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹாஸ்பிட்டலில் நோயாளிகளை கட்டலில் படுக்க வச்சிருக்காங்கல்ல, அதுபோல நீ நோய் வரும்போது, பிரச்சனை வரும்போது இந்த சிலுவை என்ற படுக்கையில் நீ படுத்துக் கொள்ள வேண்டும். அப்படி என்றால் உங்களை சிலுவையோடு இணைக்க வேண்டும், சிலுவையோடு ஒப்படைக்க வேண்டும், இயேசு கிறிஸ்து திருத்தழும்போடு உங்களை சேர்க்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உங்களை சேர்த்து வையுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு யாரும் இல்லை சுவாமி, என்னை உம்முடைய திருத்தழும்போடு சேர்த்து வைக்கிறேன். உம்முடைய வலது பரிசுத்தனுடைய காயங்களால் என்னை குணப்படுத்தும். என் மார்பை மார்போடு சேர்த்து வைக்கிறேன். நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம் உண்டு. என் கண்களை கண்களோடு சேர்த்து வைக்கிறேன். நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஜெபம் உண்டு. என் தலையை உடைய சிரசோடு சேர்த்து வைக்கிறேன். நான் ஜெபிக்க வேண்டிய ஜெபம், என் கைகளை உம்முடைய திருக்காயத்தோடு சேர்த்து வைக்கிறேன். என் கால்களை உம்முடைய கால்களோடு சேர்த்து வைக்கிறேன். என் உடலை உம்முடைய உடலோடு சேர்த்து வைக்கிறேன். அப்போ அப்படி ஜெபிக்கும் போது மகிமையான இயேசுவின் ரத்தம், பரலோக ரத்தம் வரும். நமக்காய் பரிந்து பேசும் இயேசுவின் ரத்தம் வரும். நமக்காய் பரிந்து பேச இயேசுவின் ரத்தம் வரும். நமக்காய் பரிந்து பேச இயேசுவின் ரத்தம் வரும். இப்ப இயேசு பரலோகத்தில் அரியணை போட்டிருக்காரா இல்லையா? போட்டிருக்காரா இல்லையா? சொல்லுங்க, எங்க போட்டிருக்காரு? பரலோகத்தில் பிதாவுடைய வலது பரிசுல அரியணையில் விட்டிருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்காரு தெரியுமா? இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்காரு தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். ஜான்சன் பிரதர் பேச பேச எங்க ஏசப்பா எந்திரிச்சு நிற்கிறாரு. சிலுவையை மகிமைப்படுத்த அவர் காயங்களை தியானிக்க தியானிக்க, அவருடைய சிரசை தியானிக்க தியானிக்க, பரலோகத்தில் அரியணையிலிருந்து இயேசு கிறிஸ்து இப்போது எழுந்து நிற்கிறார். அங்கே பிதாவான தேவன் இருக்கிறார். ஆமென், ஆமென். பிதாவான தேவனிடத்தில் எழுந்து நிற்கிறார். எதுக்கு எழுந்து நிற்கிறாரு? ஆண்டவரே, பிதாவே, நீரும் நானும் ஒன்றாக இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என்ன நினைப்பூட்டுகிறார் தெரியுமா? என் மக என் குழந்தைங்க இதோ இரக்கத்தின் ஊற்றி ஜெபாலயத்துக்கு வந்திருக்காங்க, சென்டருக்கு வந்திருக்காங்க. அவங்க என்னை பற்றி தியானிச்சுட்டு இருக்காங்க, என் பாடுகளை பற்றி தியானிச்சுட்டு இருக்காங்க, என் துன்பகரமான பாடுகளை பார்க்குறாங்க ஆண்டவரே அப்படின்னு அவர் சொல்லாம எழுந்து நிற்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிதா என்ன செய்வார் தெரியுமா? பிதா என்ன செஞ்சிருக்கார் தெரியுமா? சொல்ல மாட்டேன். தெரியுமா? ஏம்மா சொல்லுங்கம்மா, தெரியுமா? ஒன்று தெரியும்னா தெரியும்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தெரியான்னு சொல்லுங்க. என்ன செய்வார் தெரியுமா? இயேசுனார் தன் உடலை எல்லாம் தன் தகப்பனாரிடத்தில் காட்டுகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உடனே பிதாவுக்கு அங்கே சும்மாவா இருப்பாரு, கண்ணீர் வடியும். இயேசுனாருடைய ஒரு படத்தில், பேஷன் ஆஃப் தி கிரைஸ்ட், அந்த படத்தில் அவர் அறையும் போது கடைசியில் பரலோகத்திலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்து டப்புன்னு விழுவும். பார்த்தீங்களா? பார்த்துறீங்களா? அது பிதாவின் கண்ணீர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசு எழுந்து, நான் தியானம் பண்ணும்போது கிடைச்சது, எழுந்து அவர் நிற்கிறார். பிதா அப்படி அவர் பார்க்கிறாரு, கண்ணீர், கண் கலங்குகிறார்.
கண் கலங்குகிறார். இயேசு எழுந்த உடனே இங்க அற்புதம் நடைபெறுது பூமியில. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா வானத்திற்கும் பூமிக்கும் கீழே வானத்திற்கு மேலே சர்வ அதிகாரமும் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால அவர் பரிந்து பைபிள்ல சொல்லுது, இயேசு ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசுறார் போட்டிருக்கா இல்லையா? நமக்கு ஒரு மீட்பர் உண்டு, பரிந்துரையாளர் உண்டு. சிறந்த பரிந்துரையாளர் யார் தெரியுமா? ஜீசஸ் தான். ஜீசஸ் பிதாவிட்ட எந்திரிச்சு நிற்கிறாரு. அப்போ பிதா மகனுடைய சிரசை பார்க்கிறார், மகனுடைய கைகளை பார்க்கிறார், மகனுடைய உடலை பார்க்கிறார், மகனுடைய கால்களை பார்க்கிறார், மகனுடைய குத்தி திறக்கப்பட்ட இருதயத்தை பார்க்கிறார். அதை பிதா பார்த்த உடனே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்துருவாரு. பிரைஸ் தி லார்ட். உடனே அற்புதம் நடைபெறும். இப்ப அற்புதம் நடைபெறும். இப்ப நீ சுகமாவே. பரலோகம் உங்களுக்காய் திறக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த மகள் ஜெபித்ததை நான் சொல்லட்டுமா? ஆண்டவர், என் இருதயத்தை உம்முடைய இருதயத்தோடு சேர்த்து வைக்கிறேன், என் மார்பை உம்முடைய மார்போடு சேர்த்து வைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 2 நாட்கள் கழிந்தது. நடந்தது என்ன? அந்த பகுதி அந்த போட்டு இந்த ட்ரெஸ் ஒட்டி இருந்திருக்கு. காலில் பார்த்தா, கடைசியில் பார்த்தா அந்த இடம் காய்ந்து போக ஆரம்பித்தது, புண்கள் ஆறி போக ஆரம்பித்தது. அந்த மார்பு சுகமாயிற்று. புற்றுவியாதி எங்கே போச்சுன்னே தெரியல. அது எங்கே போச்சு? என் இயேசுடைய திருவிழாவுக்கு போயிட்டு, அது இயேசுடைய திருச்சிலுவைக்கு போயிட்டு, இயேசுடைய காயங்களுக்கு போயிட்டு, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். நாம் இந்த பாடலோடு சேர்ந்து ஜெபிப்போம். இயேசுடைய இரத்தத்திற்காக ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுடைய திருச்சிலுவையுடைய மகிமைக்காக ஜெபிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், என் தழும்புகளால் குணமாவீர்கள், நீங்கள் என் காயங்களால் நீங்கள் குணமாவீர்கள், உங்கள் உடல் உள்ள ஆன்மா குணமாகும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இயேசுடைய 2 வசனத்தை சொல்லி நாம் பாடுவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14 வசனங்கள். கொலோசியர் 2:14. சிலுவையினுடைய மகிமையை பாருங்க. சிலுவையில் அறையப்பட்டாங்க, அந்த மகிமையை பாருங்க. பாருங்க, கொலோசியர் 2:14, கொலோசியர் 2:14. தயவு செய்து கவனமாய் கேட்க வேண்டும். எடுத்தவங்க வாசிங்க. நமக்கு எதிராக ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். பைபிள் சொல்லுது, இந்த சிலுவையினாலே நமக்கு எதிராக ஒப்பந்த விதி கொண்ட பல கடன் பத்திரங்களை அவர் அறவே அழித்து விட்டார். அடுத்து அதை சிலுவையில் வைத்து ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார். பிரைஸ் தி லார்ட். பைபிள் எடுத்துட்டீங்களா? கொலோசியர் இருக்காரா இல்லையா? வாசிங்க, வாசி பாப்பா. சரி, விட்டுருங்க, நீங்க உங்களுக்கு கொடுத்து வைக்கல அதை. பிரைஸ் தி லார்ட். நமக்கு விரோதமாய் எதிராக இருந்த ஒப்பந்த பல கொண்ட ஒப்பந்த கடன் பத்திரத்தை அவர் சிலுவையில் அறைந்து ஆணி கொண்டு அடித்து அதை அறவே ஒழித்து. அதுக்கு அர்த்தம் என்ன? இங்க பாருங்க, பிரைஸ் தி லார்ட். இங்க பாருங்க, கொஞ்சம் நேரா பாருங்க. ஏமா நேரா பாருங்கம்மா, நீ படிச்சதெல்லாம் படிப்ப, நீ பாரு, நீ சிலுவையை பாரு, சிலுவையை பாருங்க. பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாங்க பாருங்க. சிலுவை ரகசியத்தை, சிலுவையை பார்த்தியா நீங்க? பிரைஸ் தி லார்ட். என் கையில் ஆணி வைக்கணும், நான் செஞ்ச பாவத்துக்கு என் கையில் ஆணி வைக்கணும். யார் கையில் ஆணி வச்சது? இயேசுவின் கையில். சொல்லுங்க, கொஞ்சம் பதில் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். என் தலையில சிந்தனையினால செஞ்ச பாவத்திற்கு, என் சிந்தனையால் செஞ்ச கொடூரத்துக்கு என் தலையில முள்ளாணி வைக்கணும். யார் வாங்கினது? இயேசு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நான் இந்த உலகத்தில் பிறந்து இந்த நாள் வரை வளர்ந்தேன், பல இடங்களுக்கு நடந்தேன். என் கால்கள் நல்ல இடத்துக்காக போச்சு. இந்த கால்கள் நடந்து எத்தனை பேரை கெடுத்திருக்கோம். இந்த கால்கள் எங்கெல்லாம் ஓடிச்சு, நன்மைக்காக போச்சு, தீமையை நோக்கி பயணம் பண்ணல. என் காலில் 2 காலில் பெரிய ஆணி வைக்கணும். ஆனால் என் காலில் வைக்க வேண்டிய ஆணியை இவர் ஏற்றுக்கொண்டார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பாரங்களை சுமந்து அவர் சுமந்து போனார். 14 இடங்களை நீங்கள் தியானிக்கும் போது இன்னைக்கெல்லாம் அது நாடகம் மாதிரி நடத்திட்டு இருக்காங்க பல இடத்துல. அது நாடகம் அல்ல,
அந்த 14 இடங்களை உண்மையாக தியானிச்சு போற முடியறதுக்குள்ள உங்கள் வாழ்க்கையில் பல விடுதலை உண்டாகும். உங்கள் வாழ்க்கையில் கசப்பான அனுபவம் போதும் போய்விடும். பிரியமானவர்களே, இந்த 14 இடங்களிலும் இயேசு சுமந்த கசப்பான அனுபவங்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கடைசியில் சிலுவையில் தொங்கும் போது கசந்த காளான் காடியை குடிச்சாரா இல்லையா? நோ வாயில ஊத்த வேண்டிய காடிய ஏன் வாயில ஊத்த வேண்டிய காயில அந்த கசப்பை, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஏன் வாயில ஊத்த வேண்டிய விஷத்தை கசப்பை அவர் குடித்தார். நீ குடிக்க வேண்டிய பான பாத்திரத்தை அவர் குடித்தார். நான் குடிக்க வேண்டிய கசப்பான அனுபவத்தை அவர் குடித்தார். நான் சுமக்க வேண்டிய சிலுவை அவர் சுமந்தார். என் பாடுகளை சுமந்தார், என் துக்கங்களை சுமந்தார். பிரைஸ் தி லார்ட். எங்கேயாவது பேசினாரா? மயிர் கத்திரிக்கு கொண்டு போற ஆட்டுக்குட்டியை போல அவர் பேசாமல் இருந்தார். நமக்காக விழுந்து விழுந்து எழுந்து எழுந்து தள்ளாடி தள்ளாடி போனார். பிரைஸ் தி லார்ட். போனாரா இல்லையா? போனார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்கு எதிராக இருந்த ஒப்பந்தம், பல ஒப்பந்தம் கொண்ட அந்த கடன் பத்திரத்தை சிலுவையிலே ஆணி அடித்து அதை அறவே அகற்றி விட்டார். இனி உனக்கு நீ சாபம் அல்ல, நீ பாவம் அல்ல. உன் மூதையார் நீ இதுவரை செய்த எல்லா பாவத்தையும் சிலுவையிலே அறைந்து எல்லா செயல்களையும் தொலைத்து விட்டார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது வசனத்தை வாசிப்போம். 15வது வசனத்தை வாசிப்போம். ஊர்வலமாக பிரைஸ் தி லார்ட். என்ன ஊர்வலமாக இழுத்து சென்றார்? மைக்கில் கிடைச்சா இல்லையா? கொலைசர் இன்னும் கிடைக்கலையா? வாசி மக்களே இப்போ. பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் சுறுசுறுப்பா இருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வசனம் பாருங்க, கரெக்டா வாசிச்சு போனா அருமையா இருக்கு. வாசி பாப்பா, சீக்கிரம் வாசி. தம் சிலுவையினால் கிடைத்த வெற்றியால் பாருங்க, தன் சிலுவையால் கிடைத்த வெற்றியால். நில்லுங்க. தன்னுடைய சிலுவையால் கிடைத்த வெற்றியால் ஆட்சியாளர்கள் அதிகாரம் கொண்டோர் ஆகியோரின் ஆகியோருடைய படைக்கலன்களை கிறிஸ்து பிடுங்கிக் கொண்டு இயேசு பிடுங்கிக் கொண்டு அவர்களை இகழ்ச்சிக்கு உள்ளாக்காதுமாறு, அவர்களை அவமானப்படுத்தி இகழ்ச்சிக்குள்ளாக்குமாறு ஊர்வலமாக இழுத்து சென்றார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். உங்கள் மீது என் மீது இருந்த பிசாசின் ஆட்சிகள், உங்கள் மீது என் மீது இருந்த அந்தகார சக்திகளுடைய பாவத்துடைய அகோர அந்த அதிகாரங்களை இயேசு, பிசாசுடைய படைக்கலன்களை, அவனுடைய அதிகாரங்களை எல்லாம், சொந்த மக்கள் மீது இருந்த அவன் போட்ட அதிகாரங்களை எல்லாம் அவர் பிடுங்கி சிலுவையில் அறைந்து அதை என்ன செஞ்சாரு? சிலுவையை சுமந்து அந்த பேயை வெட்கப்படுத்த, சாத்தானை வெட்கப்படுத்த அவர் ஊர்வலமா இழுத்துட்டு போனாரு. ஒரு பக்கம் அடிச்சாலும் அவனுக்கு அவமானமாயி போச்சு. உன் மேல இருந்த சாபத்தை சிலுவையா சுமந்து தீர்த்தார். உங்க மேல இருந்து சாபத்தை சிலுவையா சுமந்து தீர்த்தார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம மேல இருந்த பழைய கடன் எல்லாம் தீர்த்தார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ரெண்டு கைகளை உயர்த்துங்க, சிலுவை பார்ப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சிலுவைநாதனே, சிலுவைநாதரே, சிலுவைநாதனே, சிலுவைநாதரே, நீ சிந்தின இரத்தத்தால் என்னை கழுவும் ஆண்டவரே. என் சாபங்களை கழுவும் ஆண்டவரே. என் பாவங்களை கழுவும் ஆண்டவரே. என் குடும்ப பிரச்சனைகளை கழுவும் ஆண்டவரே. என் போராட்டங்களை மாற்றும் ஆண்டவரே. என் சிந்தனையில் இருக்கிற, என் யோசனைகள் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மாற்றும் ஆண்டவரே. எனக்கு இருக்கிற பயத்தை மாற்றும் ஆண்டவரே. ஓ இயேசுவே, என்னை அச்சுறுத்துகிற பிசாசே என்னை விட்டு வெளியேறி போகட்டும். என் மனதை விட்டு வெளியேறி போகட்டும். உனக்கு வாழ்வே இல்லைன்னு சொல்றான் பாருங்க. அவனை வெளியேத்துங்க ஆண்டவரே. எனக்கு வாழ்வு உண்டு, உங்ககிட்ட வாழ்வு உண்டு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் சாபங்கள் முறியடிக்கப்படட்டும். என் காயங்கள் மாறட்டும். என் முன்கோபங்கள் மாறட்டும். என்னுடைய பொறாமை மாறட்டும். என் ஆணவம் மாறட்டும். என்னுடைய பேராசை மாறட்டும். என் பெருந்தீனி மாறட்டும். என் காம இச்சைகள் மாறட்டும். என்னுடைய பயங்கள் மாறட்டும். என் கருத்து வேறுபாடு மாறட்டும். தெய்வமே, என்னை கழுகும் ஆண்டவரே. உச்சந்தல் உள்ளங்கால் வரை கழுகும் ஆண்டவரே. சிலுவை ரத்தத்தால் கழுகும் ஆண்டவரே. ஓ குரபா குரபா குரபா. ஓ தித்தித்தர பலவா துதி மக்களே, தேவ ரத்தம் இறங்கட்டும். பரலோக ரத்தம் இறங்கட்டும். பரிசுத்த ரத்தம் இறங்கட்டும். ரீபா 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 ரீபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. ஊமை பேய்கள் வெளியேறட்டும். Hallelujah. ஊமை பிசாசுகள் வெளியேறட்டும். Hallelujah. இயேசுவின் திருச்சொல்லை மகிமையால் பொல்லாத Hallelujah. ஆவிகள் வெளியேறட்டும். Hallelujah. பாவ சக்திகள் வெளியேறட்டும். Hallelujah. மன பிரமைகள் வெளியேறட்டும். Hallelujah. மன காயங்கள் வெளியேறட்டும். Hallelujah. பயங்கள் வெளியேறட்டும். Hallelujah. துக்கங்கள் வெளியேறி போகட்டும். Hallelujah. கவலைகள் வெளியேறி போகட்டும். Hallelujah. அலங்கோலங்கள் வெளியேறி போகட்டும். Hallelujah. Hallelujah. எல்லா இடங்களையும் தொடுமாப்பா. Hallelujah. Hallelujah. இரத்தத்தால் தொடுமாண்டவரே. Amen. ரீபா ரீபா ரீபா. ஹாலா ஹாலா ஹாலா. இயேசுவே இயேசுவே கூப்பிடு மக்களே. இயேசுவே கூப்பிடுயா. இயேசுவே கூப்பிடு ராஜா. இயேசுவே கூப்பிடு. சிலுவை நாதரே. சிலுவை நாதரே. சிலுவை நாதரே. தொடுங்கப்பா தொடுங்கப்பா. உம்முடைய முள்முடியிலிருந்து வடிந்தோடி ரத்தம் இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய கைகளில் வடிந்தோடி ரத்தம் இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய கால்களில் வடிந்தோடி ரத்தம் இறங்கட்டும் சுவாமி. திருவிழாவில் வடிந்தோடி ரத்தம் இறங்கட்டும். நாம் அனைவரும் எழுந்து இருக்கலாம். இந்த பாடலோடு சேர்ந்து இயேசுடைய காயங்கள் நம்மை குணமாக்கும். நம்முடைய பெருமூச்சுகள் மாறும். நம்முடைய உள்மன காயங்கள் மாறட்டும். இயேசுவே சுகப்படும். இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். மீட்கப்பட்டேன் திரு இரத்தத்தாலே அலகையின் பிடியினின்று. மீட்கப்பட்டேன் திரு இரத்தத்தால் அலகையின் பிடியினின்று. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், கட்டிகள் கரைந்து போகட்டும். ரத்தம் ஜெயம், நோய்கள் மாறி போகட்டும். கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். பயம் மாறட்டும். ரத்தம் ஜெயம், வேதனை மாறட்டும். ரத்தம் ஜெயம், ரத்த காயங்கள் மாறட்டும். கிறிஸ்துவின் நரம்பு எலும்பு வேதனைகள் மாறட்டும். இரத்தத்தினாலே உள்மன காயங்கள் ஆறட்டும். ஆமென். இயேசு ரத்தம். ஏய் ஹalleluya. இரத்தத்தினாலே ஹalleluya. குழந்தைகள் மீது பெரியோர்கள் மீது இயேசு ரத்தம் இறங்கட்டும். இருதயத்திற்குள்ளே இயேசு ரத்தம் இறங்கட்டும். மனதிற்குள்ளே இயேசு ரத்தம் இறங்கட்டும். மனதிற்குள்ளே இயேசு ரத்தம் இறங்கட்டும். பவர் பவர். இயேசு ரத்தத்தின் வல்லமை பவர். இரத்தத்தால் அலகையின் பிடியினின்று. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஹalleluya. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். கெட்ட வாடைகள் வெளியேறட்டும். துர்நாற்றங்கள் வெளியேறட்டும். ரத்த போக்குகள் வெளியேறட்டும். ரத்த போக்குகள் வெளியேறட்டும். உள்ளத்தின் அடைப்புகள் வெளியேறட்டும். தலைமுறை கழுகப்படட்டும். பிரெயின் கழுகப்படட்டும். இயேசு நாமத்தினால் செல்கள் கழுகப்படட்டும். ரத்த போக்குகள் நின்று போகட்டும். சிறுநீர் சம்பந்தப்பட்ட வியாதிகள் மாறட்டும். கருப்பை சம்பந்தப்பட்ட வியாதிகள் மாறட்டும். ஓ எங்கள் வேலைகள் எல்லாம் கழுகப்படட்டும். எங்கள் வீடுகள் முழு ரத்தம் இறங்கட்டும். எங்கள் வீடுகள் முழு ரத்தம் இறங்கட்டும். என் வேலைகள் முழு ரத்தம் இறங்கட்டும். என் படகு கப்பல் மீது ரத்தம் இறங்கட்டும். என் மக்கள் மீது ரத்தம் இறங்கட்டும். என் கணவன் மீது ரத்தம் இறங்கட்டும். என் மனைவி மீது இயேசு ரத்தம் இறங்கட்டும். இயேசு ரத்தம் இறங்கட்டும். என் மீது இயேசு ரத்தம் இறங்கட்டும். என் குழந்தைகள் இயேசு ரத்தம் இறங்கட்டும். ரத்தம் செய்யும், ரத்தம் செய்யும். இதோ ரத்தம் மக்களே, இந்த மேல ரத்தம் இறங்குகிறது. இயேசு சுகந்த வாசல் ரத்தம், பரிமள தைலம் போல இருக்கிற இயேசுவின் வாசம் பெறவற்ற ரத்தம், செம்மறி புறாவின் ரத்தம், ஆட்டுக்குட்டியாருடைய ரத்தம், ஆட்டுக்குட்டியாருடைய ரத்தம், தேவாட்டுக்குடி ரத்தம், செம்மறி புறாவின் ரத்தம். ஓ ரிக்கபல பலவா, ரிக்கபல பலவா. ஹalleluya, ஹalleluya. என் குடும்பத்தை கழுவும்
ஆண்டவரே. என் பிள்ளைகளை கழுகும் ஆண்டவரே. என் வீட்டை கழுகும் ஆண்டவரே. என்னை கழுகும் ஆண்டவரே. என் சிந்தனையை கழுகும், என் மனதை கழுகும், என் ஆன்மாவை கழுகும், என் கண்ணீரை மாற்றும், என் வேதனை மாற்றும். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு, ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு, ரட்சிக்கப்பட்டு திரு ரத்தத்தால் அலகையின் பிடியினின்று மீட்கப்பட்டு, திரு ரத்தத்தால் அலகையின் பிடியினின்று. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், அந்த ரத்தத்தால் கழுகப்பட ஜெபிங்க. காயங்கள் ஆறுகிற ரத்தம், காயங்கள் ஆறுகிற ரத்தம், ரத்தம் ஜெயம், கண்ணீர் சுகமாகிற ரத்தம், வேதனை மாறுகிற ரத்தம், பாரம்பரிய சாபங்களை மாற்றுகிற ரத்தம். ரத்தம் ஜெயம், ஹalleluya, ரத்தம் ஜெயம், ஹalleluya, இயேசு கிறிஸ்து. நம்முடைய வேலை இடங்களிலே தடை செய்கிற அந்தகாரங்களை, பில்லி சூரியங்களை விரட்டுகிற ரத்தம், மாய மந்திரங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ரத்தம். ஹalleluya, ஓ ரத்தம் ஜெயம், ஓ இயேசுவே, இயேசுவே, ரத்தம் ஜெயம், காலங்கள் மாறட்டும், நெஞ்சு வலிகள் மாறட்டும், இருதய கோளாறுகள் மாறட்டும், நரம்பு வலிகள் மாறட்டும், ரத்தம் மாறட்டும், பிரஷர் சுகர் மாறட்டும். ரத்தத்தால் கழுகும், ரத்தத்தால் கழுகும், ரத்தம் 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 ரத்தம், இயேசு ரத்தம், ரத்தம் இயேசு. கைகளை தட்டி பாடுங்க, இயேசுவே ரத்தம், இயேசுவே ஒரு சொட்டு ரத்தத்தை என் மேல ஊற்றுங்கன்னு சொல்லுங்க, ஊற்றுங்க, அதை அனுபவிப்பீங்க. பரிசுத்தமாக்கப்பட்டு, ரத்தத்தினாலே கழுவப்பட்டு, பரிசுத்தமாக்கப்பட்டு, மீட்கப்பட்டு, திரு ரத்தத்தால் அலகையின் பிடியினின்று மீட்கப்பட்டு, திரு ரத்தத்தால் அலகையின் பிடியினின்று. படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார் சிந்தப்பட்ட திரு ரத்தத்தால். படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார் சிந்தப்பட்ட திரு ரத்தத்தால். பாவம் செய்யாத ஒரு மகனை போல பார்க்கிறார் பரமபிதா. பாவம் செய்யாத ஒரு மகளை போல எழுந்திருக்கிறார் பார்க்கிறார் பரமபிதா. திருக்காயங்களை காட்டுகிறார் இயேசு. ரத்தம் ஜெயம், திருக்காயங்களை காட்டுகிறார் இயேசு. இயேசு பிதாவிடத்திலே காட்டுகிறார். உன்னை குணப்படுத்துகிற அந்த சௌக்கிய சக்தி, குணமாக்குதல் சக்தி பரத்திலிருந்து இறங்கி வருகிறது. ரத்தம் ஜெயம், சிலுவையிலிருந்து இறங்கி வருகிறது. இயேசுவின் உடலில் இறங்கி வருகிறது. ரத்தம் ஜெயம், சுகந்த வாசனை திரவியமா இறங்கி வருகிறது. இயேசு ரத்தம் இறங்கி வருகிறது. இயேசு ரத்தம் வடிந்தோடுகிறது. அப்பா, இயேசு ரத்த கரை, ரத்த சமுத்திரத்துல, ரத்த கடல்ல புன்னக்காயில் மக்களை கழுவுங்க ஆண்டவரே. அந்த பெரிய ரத்த சமுத்திரத்துல ஆண்டவரே குடும்பத்தை கழுவுங்க ஆண்டவரே. இயேசுவே, உங்க ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க. அந்த ரத்த கடல்ல எங்களை முக்குங்க ஆண்டவரே. ரத்த கடல்ல என்ன கழுவு ஆண்டவரே. என் குடும்பத்தை கழுவுங்க, என் பிள்ளைகளை கழுவுங்க, என் பேரை குழந்தை கழுவுங்க, என் சகோதரனை கழுவுங்க, என் சகோதரியை கழுவுங்க, என் கணவனை கழுவுங்க, என் மனைவியை கழுவுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம். என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம். அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோம்.
அரியணையை துணிவுடன் அழிவு செல்வோம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், எல்லாம் ஜெயம், கரைந்து போகும் ரத்தம் ஜெயம் ஆரட்டும். இயேசுவை தொடுகிற நேரம் இது, இயேசுவை அசைக்கிற நேரம் இது, இயேசுவை குணப்படுத்துகிற நேரம் இது, இயேசுவை காயங்களை ஆற்றுகிற நேரம் இது. நம்புங்க, நம்புங்க, விசுவாசிங்க. இயேசு ரத்த கடல் உன் மீது ஓடிக்கொண்டிருக்கிறது. பாதங்கள் மாறுகிறது, வேதனைகள் மாறுகிறது, குழப்பங்கள் மாறுகிறது. இயேசுவே, கண்கள் திறக்கப்படட்டும், காதுகள் திறக்கப்படட்டும், வேதனைகள் மாறட்டும், வியாகுலங்கள் மாறட்டும். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தின் வல்லமையினாலே, ரத்தத்தின் வல்லமை, ரத்தத்தின் வல்லமை, ரத்தத்தின் வல்லமை, ரத்தத்தின் வல்லமை, ரத்தத்தின் வல்லமை, இயேசுவாக்கப்பட்டு ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு. நாம் ரெண்டு கரங்களை உயர்த்துவோம். தயவு செய்து கைகளை உயர்த்து, தயவு செய்து கைகளை உயர்த்துங்க. யார் சும்மா நிக்காதீங்கம்மா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, உலகத்தில் இருக்கிற 148 கோடி ஜனங்களை, இந்தியாவில் இருக்கிற 148 கோடி ஜனங்களை ரத்த கடலிலே கழுகும் ஆண்டவரே. தமிழ்நாட்டில் இருக்கிற 800 கோடி ஜனங்களை ரத்த கடலிலே, 8 கோடி ஜனங்களை ரத்த கடலிலே கழுகும் ஆண்டவரே. புன்னைக்காயில் இருக்கிற எல்லா குடும்பங்களையும், குடும்பத்தில் அனைவரையும், எங்களையும் ரத்தத்தால் கழுகும் ஆண்டவரே. தூத்துக்குடி மறை மாவட்டத்தில் உள்ள எல்லா மக்களையும் ரத்தத்தால் கழுகும் ஆண்டவரே. எல்லா மத இன மக்களையும் பரிசுத்த ரத்தத்தால் கழுகும் ஆண்டவரே, கழுகும் ஆண்டவரே. பிரியமானவர்களே, கண்களை மூடி பாருங்க. இந்த உலகத்துல ஒரு ரத்த கடல் ஓடிக்கொண்டிருக்கிறது. அது கல்வாரி மலையிலிருந்து வடிந்தோடி ரத்தம். அது ஆறாய் பெருக்கெடுத்து சமுத்திரமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த ரத்தத்திலே நமக்கு விடுதலை உண்டு, அந்த ரத்தத்திலே சுகம் உண்டு, அந்த ரத்தத்திலே விடுதலை உண்டு. இந்த ரத்தத்தை கண்டால் பேய் அலறுகிறான், சங்கார தூதன் கடந்து போகிறான், பிசாசு கடந்து போகிறது. இந்த ரத்தம் தெளிக்கிறதுல பில்லி சூரியங்கள் மாறும், மந்திரமாயங்கள் மாறும். இதோ தொழில் பார்க்கிற இடத்துல இதோ மாய மந்திரங்கள் செய்கிறவர்கள் கடந்து போவார்கள். இதோ மூட நம்பிக்கை கடந்து போகும். மந்திரமாயங்கள் செய்கிறவங்க படகுல, போட்ல, வீட்டுல வைக்கிறவன் எல்லாம் இன்னைக்கு நிர்மூலமாக போறான். இதுவரை நீ பார்த்த எதிரி நீ பார்க்க போகிறது இல்ல. தொழிலை நசப்படுத்துறவன், வாழ்க்கையை முடக்கினவன், குடும்பத்தை பிரிச்சவன், பிள்ளைகளை வாழ விடாம செஞ்சவன், வியாபாரத்தை தொழிலை கெடுத்தவன், குடும்பத்தை நிம்மதியை கெடுத்தவன், இனிமேல் நீ பார்க்க போகிறதில்லை. இதுவரை பார்த்த எகிப்தனை நீ பார்க்க போகிறதில்லை. இதுவரை பார்த்த லூசிபரை நீ பார்க்க போறதில்லை. மறைமுகமாய் தாக்கின அந்தகார வல்லமை நான் பார்க்க போகிறதில்லை. ரத்த கடல் ஓடிக்கொண்டிருக்கிறது, ரத்த கடல் ஓடிக்கொண்டிருக்கிறது, ரத்த சமுத்திரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த சமுத்திரத்தில் நீந்தலாம், குளிக்கலாம், கழுகலாம். இயேசுவே, இயேசுவே, கைகளை உயர்த்தி என்ன கழுகுங்கன்னு சொல்லுங்க. என்ன கழுகுங்கப்பா, என் குடும்பத்தை கழுகுங்க ஆண்டவரே. ரத்தத்தால் கண்களை கழுகுங்க ஆண்டவரே, ரத்தத்தால் நாம கழுகுங்க ஆண்டவரே, ரத்தத்தால் இருதயத்தை கழுகுங்க ஆண்டவரே, காயப்பட்ட மனசை கழுகுங்க ஆண்டவரே, காயப்பட்ட மனசை கழுகுங்க ஆண்டவரே, காயப்பட்ட மனசை கழுகுங்க ஆண்டவரே, காயப்பட்ட மனசை கழுகுங்க. பாடலோடு சேர்ந்து பிரியமானவர்களே, ஜெப வேளையில ரத்தம் இறங்கி வரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கைகளை கும்பிடுங்க, கைகளை கும்பிடுங்க. மார்த்தாண்ட பகுதியில் 29 வருஷத்துக்கு முன்னாடி துரை என்ற ஒரு வேற மதத்தை சார்ந்த ஒரு சகோதரர்
டிவைன் தியானத்துக்கு வந்தார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இப்படி ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும் போது, இயேசு ரத்தத்தை குறித்து பேசிட்டு இருக்கும் போது, அவர் கண்களை மூடி ஜெபித்து கொண்டிருந்த போது தன் சரீரத்தில் ஏதோ குளிரான அனுபவங்கள், கண்களுக்குள்ள கண்ணை லேச திறந்து பார்த்தா மழை பெய்வது போல அவர் உடலில் ஏதோ சிவப்பு கலர்ல ரத்தம் மழை இறங்குவதை பார்த்தார். மன பிரமையோ என்று நினைத்தார். ஜெபம் முடிந்தது. காலையில் பார்த்தார், அவருடைய கைகளிலே ஒரு பகுதியிலிருந்து ஒரு கட்டி, இந்த கணுக்கையிலிருந்து ஒரு கட்டி அற்புதமாய் மறைந்திருப்பதை கண்டார். என்றுமில்லாத மகிழ்ச்சி அவருக்குள்ளே இருப்பதை கண்டார். ஹalleluya, Hallelujah. ஹalleluya, ஹalleluya. Hallelujah. ஜெபிக்க போகிற இடத்துல அந்த வீட்டில் அந்த நபர்களுக்கு நாங்கள் ஜெபிப்போம். பேய்கள் ஓடும்போது இயேசு ரத்தத்தை மேலே அந்த மனிதர்கள் மீது தெளிக்கும் போது இயேசு ரத்தம் என்று சொன்னாலே அது நடுங்கும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. நீ தினந்தோறும் பாவ சங்கீதனை செஞ்சு மாசத்துக்கு ஒரு தடவை அல்லது வாரத்துக்கு ஒரு பாவ சங்கீதனை செய்து தினந்தோறும் இயேசுடைய உடலை ரத்தத்தை நீ பயபக்தியோடு வாங்கினால் உன் வீட்டில் எந்த சாத்தான் வராது. இயேசு ரத்தத்தில் விடுதலை உண்டு. இயேசு உடலில் விடுதலை உண்டு. இயேசுவின் நாமத்திற்கு விடுதலை உண்டு. இப்போது இயேசுவின் நாமம் உன்னை விடுவிக்க போகிறது. இயேசுவின் ரத்தம் உன்னை கழுக போகிறது. காயங்களை ஆற்ற போகிறது. ஹalleluya. இப்பொழுதே பல நபர்கள் நீங்கள் விடுதலை உணர்கிறீர்கள். ஆவியானவர் இயேசு ரத்தத்தை கொண்டு வருகிறார். ஆவியானவர் இயேசுவின் நாமத்தை கொண்டு வருகிறார். ஆவியானவர் சுகத்தை கொண்டு வருகிறார். ஆவியானவர் இயேசுவின் அன்பை கொண்டு வருகிறார். உன் கைகால்கள் பலனாகிறது. உன் முழங்கால்கள் பலனாகிறது. உன் மூளை பிரெயின் பலனாகிறது. கவலை மாறுகிறது. கண்ணீர் மாறுகிறது. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. இயேசு ரத்தம் இறங்கி வரட்டும். மூட்டு மூலைகளில் இறங்கி வரட்டும். Hallelujah. ரத்த நாளங்களில் இறங்கி வரட்டும். Hallelujah. குடும்பங்கள் இறங்கி வரட்டும். Hallelujah. தேசத்தில் இறங்கி வரட்டும். Hallelujah. உலக நாடுகளில் இயேசு ரத்தம் இறங்கட்டும். Hallelujah. பெருமழை போல பெய்யட்டும் இயேசு ரத்தம். Hallelujah. Hallelujah. இப்பொழுது மகளே, Hallelujah. சகோதரா, Hallelujah. சகோதரி, Amen. உன் மன காயங்கள் மாறுகிறது. Jesus. மன பிரமைகள் மாறுகிறது. Jesus. மனவேதனை மாறுகிறது. Jesus. நீ நம்பு. Jesus. நீ நம்பு. Jesus. தேவ மகிமை இப்போது காண்பாய். Hallelujah. உனக்கு முன்னால் இயேசு நின்று கொண்டிருப்பதை பார். உனக்கு முன்னால் இயேசு நின்று கொண்டிருப்பதை பார். இயேசு உன்னை தொடுவதை பார். கண்களை மூடி கைகளை தட்டி சுகபலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகபலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் கமணி எங்கும் பாய்கின்றதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் கமணி எங்கும் பாய்கின்றதே. உம் ரத்தத்தால் சுகமானே, உம் வார்த்தையால் சுகமானே, உம் தழும்புகளால் சுகமானே, உம் தயவினால் சுகமானே. இயேசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. இயேசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. வல்லமையால் சுகமானே, உம் ரத்தத்தினால் சுகமானே, உம் தழும்புகளால் சுகமானே, உம் தயவினால் சுகமானே. இயேசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. இயேசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. உம் ரத்தத்தினால் சுகமானே, குடித்து ஆடி பாடி வார்த்தையால் சுகமானே, உம் தழும்புகளால் சுகமானே, விசுவாசிங்க, விசுவாசி நம்புங்க. உம் தயவினால் சுகமானே. முதுகு தண்டு இதயம் மூளை நரம்பு ரத்தம் வல்லமை பாய்கின்றதே. முதுகு தண்டு இதயம் மூளை நரம்பு ரத்தம் வல்லமை பாய்கின்றதே. உடல் தோல் கணையும் இறப்பை வயிறு சதையெங்கும் பாய்கின்றதே. உடல் தோல் கணையும் இறப்பை வயிறு சதையெங்கும் பாய்கின்றதே. இயேசையா
ரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே ஏசையா ரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே உம் ரத்தத்தினால் சுகமானே கண்ணீர் மாறட்டும் சுகமானே உத்தழும்புகளால் சுகமானே உத்தயவினால் சுகமானே சுகம்பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே வல்லமை நதியாய் பரவி பாயுதே சுகம்பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே வல்லமை நதியாய் பரவி பாயுதே இயேசு ரத்தத்தால் கழுகப்பட்டவர்களாக மாறுகிறோம். இயேசு ரத்தமானது நம்முடைய உள்ளுறுப்புகளை கழுவுகிறது. இயேசுடைய காயங்களால் குணமடைகிறோம். பாவ சாப கட்டுகள் மாறுகிறது. கஷ்டங்கள் கண்ணீர் மாறுகிறது. உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரை இருக்கிற வியாதிகளை ஒப்புக் கொடுங்க. வியாதி மாறாது நினைக்காதீங்க. அவரால் மாற்ற முடியாத எந்த வியாதியும் கிடையாது. எல்லா வியாதியும் மாற்ற இயேசுவால் முடியும். இயேசு நாமத்தால் முடியும். இயேசுடைய காயங்களால் முடியும். ஒரு நோயை குணப்படுத்த முடியும். ஒரு கஷ்டத்தை மாற்ற முடியும். ஒரு வேதனையை மாற்ற முடியும். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. இயேசு எல்லாம் மாறுவார், மாற்றி தருவார். அவர் மாறாதவராய் இருக்கிறார். அவர் மாறாதவராய் இருக்கிறார். அதனால் நாம் அழியாமல் இருக்கிறோம். கற்பப்பை கட்டி காயங்கள் புண்கள் வல்லமை பாய்கின்றதே கற்பப்பை கட்டி காயங்கள் புண்கள் வல்லமை பாய்கின்றதே முடக்கு வாதம் நுரையீரல்கள் சுவாசமெங்கும் பாய்கின்றதே முடக்கு வாதம் நுரையீரல்கள் சுவாசமெங்கும் பாய்கின்றதே ஏசையா ரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே ஏசையா ரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே வல்லமையால் சுகமானே உம் ரத்தத்தினால் சுகமானே பரிசுத்த ரத்தத்தினால் சுகமானே சுகமானவினால் சுகமானே இயேசுவே உம் ரத்தத்தை அனுப்புங்க ஆண்டவரே. சுகம்பலன் உம் ரத்தத்தை அனுப்புங்க ஆண்டவரே. நாமத்தால் விடுதலையாப்பா. உம்மை அல்லாமல் வேறு யார் எங்களுக்கு இல்லை சுவாமி. அடியே உடனே ஜெபிக்கிற ஜெபத்துல கேட்டு இறங்குங்கப்பா. இன்னொரு விடுதலை தாங்கப்பா. இவங்களை சாட்சிகளா மாற்றுங்கப்பா. குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும். பயணங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. தீயோர் நிபந்தனைகளை விடுவித்தலுங்கப்பா. ரீபா லாபா குரபா 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 இயேசுவே 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 ஹalleluya ஹalleluya. பெருந்தனங்கள் மாறட்டும். தடைகள் மாறட்டும். கட்டுகள் மாறட்டும். நோய்கள் மாறட்டும். பாவ சக்திகள் மாறட்டும். பேயின் அந்தகார சக்திகள் எங்கள் பாதைகளை விட்டு வெளியேறி போகட்டும். என் குடும்பத்தை விட்டு வெளியேறி போகட்டும். என் பிள்ளைகளை விட்டு வெளியேறி போகட்டும். இயேசுவே என் வீடு முழுவதும் பரிசுத்த இரத்தத்தால் கழுவப்படட்டும். என் வீடு முழுவதும் என் தொழில் முழுவதும் என் தொழில் முழுவதும் என் வேலைகள் முழுவதும் என் வாகனங்கள் முழுவதும் நான் உண்ணும் உணவு தண்ணீரும் பரிசுத்த ஆவியால் இரத்தத்தால் கழுவப்படட்டும். வல்லமை நதியாய் வருவித்தாயே மூட்டு ஈரல் மூட்டு கைகால் திசுக்கள் வல்லமை பாய்கின்றதே மூட்டு ஈரல் மூட்டு கைகால் திசுக்கள் வல்லமை பாய்கின்றதே எலும்பு நரம்பு சிறுநீரகங்கள் தலையெங்கும் பாய்கின்றதே எலும்பு நரம்பு சிறுநீரகங்கள் தலையெங்கும் பாய்கின்றதே இயேசுவே ரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே இயேசுவே ரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே இயேசுவே ரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே இயேசுவே ரட்சகரே சுகம் தரும் என்
கண்கள் திறக்கட்டும். தீய சக்திகள் நிர்மூலமாகட்டும். பயங்கள் கவலைகள் நிர்மூலமாகட்டும். கசநசங்கள் நிர்மூலமாகட்டும். நினைக்கும் போதெல்லாம் ஏற்படுகிற துக்கம் கவலை மாறட்டும். சந்தோஷம் உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகட்டும். குழந்தைகள், பெரியவர்கள், வாலிபர்கள், இளம்பெண்கள் அனைவரையும் தொழிற்சாமி ரத்தத்தால் கழுவு ஆண்டவரே. நோயாளிகளை கழுவு ஆண்டவர். ஹல்லேலூயா, வல்லமை, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, வல்லமை, 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 வருகிறது வல்லமை. இயேசுவின் வல்லமை வருகிறது. இயேசுவின் சக்தி உங்கள் மேல, இயேசுவின் சக்தி உங்கள் மேல, இயேசுவின் வல்லமை உங்கள் மேல.